ஹாய் உங்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார் சார்பாக உங்கள் முத்துப்பிரகாஷ் பேசுகிறேன். நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேச போகிறேன்னா, வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே ஆண்களே தயவு செஞ்சு நீங்கள் சமையலை விறகுல சமைக்க கற்றுக்கோங்க. ஏன்னா எல்பிஜி என்று சொல்லப்படக்கூடிய கேஸ் இனிமேல் கிடைப்பதற்கு மிக 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 ரொம்ப கஷ்டம்ன்றாங்க. தட்டுப்பாடு வர வாய்ப்புகள் அதிகன்றாங்க. அதே வேளையில் பெட்ரோல் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மின்றாங்க. ஏன்னா இதுக்கு காரணம் என்னென்னு கேட்பீங்க. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் அங்கே சண்டை ஆகுது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல், துபாய் தொடர் குண்டுமலைகள் போட்டுகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கத்தார் போன்ற நாடுகள் குண்டுமலைகள் போட்டுருக்காங்க. இதெல்லாம் எண்ணெய் செழிப்பு மிக்க நாடுகள். கேஸுடைய அத்தியாவசியமான எல்லாமே இங்கே தான் நம்மளுக்கு வருது. ஸோ அப்படிப்பட்ட இந்த நாடுகளில் போர் பாடுவதால் பல பதட்டமான சூழ்நிலை வந்துட்டுருக்கு. இதனால் இப்போ கொஞ்சம் போர் கொஞ்சம் நிறுத்திருக்கு. ஆனால் அப்போ கூட சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. தட்டுப்பாடு வர வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதனால் நமக்கு கேஸ் கிடைப்பதற்கான சமையல் எரிசக்திக்கு உண்டான இது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவினால கேஸ் கிடைப்பதுக்கு ரொம்ப பிரச்சனை வரும்ன்றாங்க. அதே மாதிரி தான் பெட்ரோலும். ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாடு நம்ம ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணோம்னா, ஏன்னா அங்கேயும் ஹோட்டலில் இது பண்ணணும், அவனும் கேஸ் தான் வாங்கணும். கேஸோடைய விலை 60 ஆக்கிட்டாங்க. வீட்டு கேஸு நம்ம கமர்ஷியல் கேஸ் 120 சம்திங் பார்க்குறேன். ஸோ இதனால் நமக்கு தட்டுப்பாடுகள் அதிகமாக வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றாங்க. ஸோ எதுவும் கலந்து போகணும்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் நம்ம போதிய அளவில் கேஸுடைய தட்டுப்பாடு எடுக்கிறது என்னென்ன பண்ணணும் நமக்கு சரியாக தெரியல. இது மாதிரியான ஒரு விஷயங்கள் போர் பதட்டத்தால் இப்படி வந்துட்டுருக்குது. இந்த விஷயத்தை மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி ஒரு ஹேண்டில் பண்ண மிகப்பெரிய சவாலாக இருக்கும். ஒரு மாதம் எலெக்ஷன் நடப்போகுது. அது ஒரு பக்கம் இப்போ இந்த பிரச்சனை. ஏன்னா இதை வச்சு அரசியல் தான் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படி தான் இல்லை, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களும் அப்படி தான். ஸோ இந்த வேலைகளில் என்னென்ன இதை வச்சு அரசியல் பண்ண போகிறாங்க, அரசியல் செய்யாமல் இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லி என் வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். உங்கள்கிட்ட விடைபெறும் முத்துப்பிரகாஷ். பாய் பாய்.